நம்ம சோலார் சிஸ்டமை பற்றி பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம பர்டிகுலராக இந்த ஒரு பிளானட்டை பற்றி அதிகமாக பேசுவோம். இந்த பிளானட்டுக்கு ரெட் பிளானட், சிவப்பு கிரகம்னு ஒரு பேரும் உண்டு. இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒண்டர் பிஹைண்ட் இட் அன்பு வணக்கம். செவ்வாய் கிரகம், இங்கிலீஷில் மார்ஸ்னு சொல்லுவோம். சூரியன்லேருந்து 219.03 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் பூமியிலேருந்து 353.9 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இருக்குது. செவ்வாய் கிரகத்துக்கு 2 நிலாக்கள் உண்டு. ஒன்று வந்து டெய்மோஸ், இன்னொன்று வந்து போபோஸ். நம்ம பூமியில் எப்படி ஒரு வருஷன்றது 365 நாளோ அதே மாதிரி செவ்வாயில் வந்து ஒரு வருஷம் அப்படின்றது வந்து 687 நாட்கள். அதே மாதிரி பூமியில் ஒரு நாள் அப்படின்றது 24 மணி நேரம். அதே செவ்வாயில் வந்து ஒரு நாள்ன்றது 24 மணி நேரம் 37 நிமிஷம் 22 செகண்ட். இன்றைக்கி இந்த செவ்வாய் கிரகத்தில் வந்து மார்ஸ் எக்ஸ்பிரஸ்ன்ற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு கண்டுபிடிப்பை நடத்தியிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். செவ்வாய் கிரகம் அதனுடைய ஈக்வேட்டர் பகுதியில் பெரிய பெரிய பனி அடுக்குகளை மறைச்சி வச்சுருக்கிறத சமீபத்திய ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பனி அடுக்குகள் எல்லாமே பல கிலோமீட்டர் ஆழத்தில் இருப்பதாகவும், இந்த பனி அடுக்குகள்லாம் உருக ஆரம்பிச்சதுன்னா செவ்வாய் கிரகத்தோட முழு மேற்பரப்பையும் அதனால் மறைக்க முடியும் அப்படின்னும் இந்த ஆராய்ச்சியில் தெரிவிச்சிருக்காங்க. ஐரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியின் மார்ஸ் எக்ஸ்பிரஸ் ஸ்பேஸ் கிராஃப்டுடைய மார்சிஸ் ரேடார் வழியாக கிடைச்ச டேட்டா வச்சு தான் பனியடுக்குகள் இருக்கிறது இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த மார்ஸ் எக்ஸ்பிரஸ் ஸ்பேஸ் கிராஃப்டை 2003 வந்து ஐரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி லான்ச் பண்ணுறாங்க. ஸோ 2007 என்ன பண்ணுதுன்னா, இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து மார்ஸோட ஈக்வேட்டரில் மெடிசா ஃபோசே ஃபார்மேஷன்ற ஒரு பகுதி இருக்குது, அங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணது. பட் அப்போ வந்து அந்த பகுதியோட அடியில் வந்து ஏதோ ஒரு டெபாசிட், ஏதோ ஒரு படிவம் இருக்கிறத கண்டுபிடிக்குது அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட். ஆனால் வந்து அது வந்து பனியடுக்கு அப்படின்றத உறுதிப்படுத்த முடியல. அந்த டெபாசிட் வந்து எரிமலை சாம்பலாக இருக்குமா, இல்லை டஸ்ட்டாக இருக்குமா, இல்லை ஐஸாக இருக்குமான்ற பெரிய ஒரு விவாதமே நடந்துச்சு. ஆனால் இப்போ தான் வந்து அது வந்து பனி அடுக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடிஞ்சது. இந்த மெடிசா ஃபோசே ஃபார்மேஷன் அப்படின்றது என்னென்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் காற்றால் உருவான ஒரு டஸ்ட்டு குவியல் தான் மெடிசா ஃபோசே ஃபார்மேஷன். இந்த பகுதி வந்து சுமாராக ஒரு 5000 கிலோமீட்டர் நீளம் இருக்கும். இப்போது சமீபத்திய இந்த கண்டுபிடிப்பு செவ்வாய் கிரகத்தில் உயிரினங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்றத நிரூபிக்குது. இதுக்கு முன்னாடி செவ்வாய் கிரகத்தில் ஆறெல்லாம் இருந்ததுக்கான எவிடன்ஸும் கிடைச்சிது. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் செவ்வாயோடைய ஈக்வேட்டர் பகுதியில் வந்து தண்ணீர் இருக்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அதே மாதிரி செவ்வாய் கிரகத்துடைய துருவ பகுதிகளிலையும் நிறைய ஐஸ் இருக்குது. இப்போது செவ்வாயோடைய ஈக்வேட்டர் பகுதியில் மறைஞ்சிருக்க இந்த தண்ணீர் வந்து நம்ம பூமியில் இருக்க செங்கடல், ரெட்சி இருக்கு இல்லையா, அதில் எந்த அளவுக்கு தண்ணீர் இருக்கோ அதே அளவுக்கான தண்ணீர் வந்து மறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, எப்படி வந்து அது வாட்டர் ஐஸ் தான் அப்படின்றத விஞ்ஞானிகள் வந்து உறுதிப்படுத்தினாங்க. இப்போது ஒருவேளை அது டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, நாளாக வந்து அந்த டஸ்ட்டெல்லாம் நிறைய சேர்ந்து கம்ப்ரெஸ் ஆகி உள்ளே புதஞ்சு போயிருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப டென்ஸராக இருந்திருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏற்கனவே செவ்வாய் கிரகத்தோட துருவ பகுதியில் ஐஸ் இருக்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ 2 டேட்டாஸும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்து தான் ஸோ அப்போ மார்ஸோட ஈக்வேட்டர் பகுதியில் வாட்டர் ஐஸ் தான் மறைஞ்சிருக்குன்றதை உறுதிப்படுத்தினாங்க. ஸோ செவ்வாய் கிரகத்தில் இப்போ ஒரு காலத்தில் வந்து தண்ணீர் வந்து நல்லாவே செழித்து இருந்திருக்கு. அதற்கான ஆதாரமும் நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஆனால் அந்த தண்ணீருக்கெல்லாம் என்ன தான் நடந்திருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி விஞ்ஞானிகள் வந்து தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டுட்டு வராங்க. அங்கே உள்ள அந்த தூசி நிறைஞ்ச நிலப்பரப்பு கீழே பனியை கண்டுபிடிச்சிருக்கிறது எதிர்கால மனித பயணங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் நம்ம அனுப்பிச்சோம்னா கூட அதை போய் செவ்வாயோடைய துருவ பகுதியில் தரையிறக்காமல் செவ்வாயோடைய ஈக்வேட்டர் பகுதியில் தரையிறக்கலாம். அதே மாதிரி அந்த டஸ்ட்டிலேருந்து ஐஸை பிரிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்பவே ஒரு கடினமான விஷயம். ஏன்னா அந்த மெடிசா ஃபோசே ஃபார்மேஷன் பகுதி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட்டால் ஆனது தான். அதிகப்படியான டஸ்ட் இருக்கிறதால தான் நமக்கு அங்கே மறைஞ்சிருந்த அந்த ஐஸ் ஸ்லாபெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ காலம் எடுத்துகிட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு அவுட்டர் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால தான் உள்ளே இருக்க ஐஸ் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்குது. இது நாள் வரைக்கும் நம்மளால் செவ்வாய் கிரகத்தில் எந்த ஒரு உயிரினங்களையும் கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் இப்போது இந்த பனி அடுக்குகள் மறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சது மூலயமா எதிர்காலத்தில் மனிதர்கள் வந்து வேற்று கிரக வாசிகளை செவ்வாயில் குடியேறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மீண்டும் ஒரு சுவாரஸ்யத்துடன் அடுத்த பதிவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிகளுடன் ஒண்டர் பிஹைண்ட் இட்.